நேத்துல இருந்து ஒரே ஜுரம் டாக்டர். மூச்சு இழுத்து விடுங்க. ஒண்ணுமே சாப்பிடவும் இல்ல. பின்னாடி திரும்புங்க. நல்லா ப்ரீத் பண்ணுங்க. சரி, அங்க போய் உட்காருங்களா? நல்லா உட்காருமா. ஜுரமே இல்லையே. எக்ஸாம்க்கு மட்டும் கூட தானே போய் சொன்னீங்க. இல்ல, ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். பாரா, பெருசானது என்ன ஆக போறீங்க? டாக்டர். ஓ, எனக்கே போட்டிக்கு வரீங்களா? ஆமா. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தலைவலி, வாமிட்? ஆமா டாக்டர், வாரத்துக்கு 2-3 தடவை தலை வலிக்குதுன்னு சொல்லுவா. அப்படி தலைவலி வந்தா துடிச்சு போயிடுவா டாக்டர். அப்புறம் அன்னைக்கு ஸ்கூல்ல வந்து மைக் அடிச்சு விழுந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஜுரம் வந்துச்சு டாக்டர். கண் பார்வை என்னைக்காவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காளா? அப்பப்போ சொல்லுவா படிக்க சிரமமா இருக்குன்னு. தலைவலி கண்ணு வலின்னு அவளே சொல்லுவா டாக்டர். நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், நீங்க போய் அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸ்கேன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. நான் தான் சொன்னனே, பாப்பாக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. சரி, அப்பாக்கு ஊசி போட்டுடலாமா? எத்தனை ஊசி? 5 ஊசியா? அப்பா பாவம்ல. சரி, அப்பாக்கு ஊசி போடலாம். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? அம்முக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் கூட ஏதோ ஒன்று பயந்துட்டேன் டாக்டர். நீங்க பயந்தது கரெக்ட் தான். அம்முக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அம்முக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் இல்ல, அவ மூளையில கட்டி இருக்கு டாக்டர். இது ரொம்ப சீரியஸ் கேஸ், லேட் பண்ணக்கூடாது. அதனால அடுத்த வாரமே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் ஏதோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அம்முவை மட்டும் கூட்டிட்டு வாங்க. செலவில்லாம ஆபரேஷன் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அடுத்த வாரம் திங்கக்கிழமையே அட்மிட் பண்ணிருங்க. சரி டாக்டர். அம்மு படைச்சுப்பால. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அம்மு ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும். ஸ்கூலுக்கு எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க வீட்ல இருந்து பாத்துக்கோங்க. சொன்னது புரிஞ்சுதுல? அம்மு கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்க டாக்டர். அம்முமா, நாளையிலேருந்து ஸ்கூல் போக வேண்டாம். இன்னும் 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்பா சொல்றத கேளு சாமி. போவேன். நான் தான் சொல்றேன்ல ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு. அழாத அம்மு, அப்பா தெரியாம அடிச்சுட்ட, மன்னிச்சுக்கோ. பாத்தியா, அப்பாவே ஏமாத்திட்டல்ல. என்ன நம்ம குழந்தை பிறந்தா அம்மன் தான் பேர் வைக்கணும். குட்டி, நீ பெருசானா என்ன பார்க்க போறீங்க? சார், ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். அந்த 6 month பிரெக்னன்ட் லேடிக்கு அபார்ட் பண்ணீங்களா இல்ல? ஆமா சார், நான் தான் சார் பண்ணேன். ஒரு சர்ஜனா இருந்துட்டு இவ்ளோ பெரிய தப்பு நீங்களே பண்ணலாமா? நேர்ல வந்து சொல்றேன் சார். நீங்க எது ப்ளீஸ் சார். பேசுறதாலும் போர்ட் மீட்டிங்ல வந்து பேசுங்க. ஷூர் சார். ஓகே. அவங்க சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. நாளைக்கு அம்முவை கூட்டிட்டு வந்துடலாம்ல டாக்டர்? இல்ல, என்னால ஆபரேஷன் பண்ண முடியாது. இங்க ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண கேஸ்ல என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கவுன்சில்ல. ஐயோ டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி தானே இருந்தேன். சாரி, இங்க இருக்கவங்க பண்ண சதிதான். என்ன பண்றது தெரியல. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிடல் போங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலா? டாக்டர், ரொம்ப அதிகமா செலவாகுமே. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே டாக்டர். இதோ பாருங்க, இங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி அடுத்த டாக்டர் வர்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அம்மு உயிருக்கு தான் ஆபத்து. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க. ஒரு நிமிஷம். ஐயோ இல்ல இல்ல ப்ளீஸ், இத வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. வேணாம் டாக்டர். இது அம்முக்காக. ரொம்ப நன்றி டாக்டர்.
பேஷண்ட் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. குழந்தைக்கு பிரெயினில் டியூமர் அஃபெக்ட் ஆயிருக்கு. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணாதான் குழந்தையை காப்பாற்ற முடியும். சர்ஜரிக்கு 3 to 4 lakhs செலவாகும். தமிழில் சொல்கிறதா இருந்தால் 3 to 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பார்த்துக்கலாம். சரி டாக்டர், நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இது வெறும் ஆப்ரேஷன் சார்ஜஸ் தான். இதை தவிர டாக்டர் ஃபீஸு, மெடிசன்ஸுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது. உங்களால் முடியுமா?